இந்த வருஷத்திலும் நம்ம ராஜேஷ் அவர்கள் வீட்டில் ஒரு புதிய வீட்டில் முதல் முறையாக கடந்து வந்து கிறிஸ்து பிறப்பினர் செய்தியை நாம் அறிவிக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளில் ஒரு பாடலை பாடி நம்முடைய மகிமைப்படுத்தி கிறிஸ்து பிறப்பினர் செய்தியை நம்ம குடும்பத்தில் அறிவிக்க இருக்கிறோம். பாடலை நாள் சமாதானம் ஒரு வேதத்தில் ஒரு பகுதியை சிஸ்டர் ஷாலி அவர்கள் வாசிப்பார்கள். எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 33வது வசனம் முடிய. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. இடத்துல வசனத்திலே வாசிக்கிறோம். 32வது வசனத்திலே கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் பிதாவுடைய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 3வது அதிகாரத்துல 21வது வசனம் சொல்லுகிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி. ஹல்லேலூயா. அதே பாக்கியத்தை இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் தர சித்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுப்பதற்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.
ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி செய்வேன் என்று. ஆமென், ஹalleluya. இந்த குடும்பத்துல தேவ ஆவியானவர் கடந்து வந்து எல்லா காரியத்திலும் அவர்கள் ஜெயம் எடுத்து தேவ சிங்காசனத்தில் அந்த சிங்காசனத்தில் உட்காருகிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் நாம் யாவரும் சபையாய் இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். வரப்போகிற புதிய வருஷம் எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வருஷமாய் எல்லா காரியத்திலும் ஜெயமாய் தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் நாம் யாவரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை பரலோகத்தின் பாக்கியத்தை இந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளும்படியாய் பிள்ளையுடைய காரியங்களிலும் தேவ ஆவியானவர் கூட இருந்து எல்லாவற்றையும் வழிநடத்தும்படியாய் இந்த நேரத்தில் பிரதர் அருள்தாஸ் ஒப்பு கொடுத்து செபிப்பார்கள். நாம் யாவரும் சேர்ந்து நாம் செபிப்போம். சோத்திரிக்கிறோம் தாப்பனேப்பா, நீட்டு மாறாதவரையும் நன்றி துதிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் தாப்பனேப்பா, இருக்கிறவரையும் மற்ற துதிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவரையும் மற்ற துதிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் தாப்பனேப்பா, இந்த மன மகிழ்ச்சி அந்த மாலை வெள்ளும் தாப்பனேப்பா, கத்தாவையும் சமூகத்தை நோக்கி வருது கிருபைக்காக மற்ற துதிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் தாப்பனேப்பா, கத்தாவை கேரள கத்தாவைப்பா நான் சென்று வந்த இடம்ல கத்தாவும் சமூகம் பிறந்த கிருபைக்காக மற்ற துதிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் தாப்பனேப்பா, கடைசியாக தலைவர் சகோதரர்கள் நிற்கிறோம். தாப்பனேப்பா, சகோதரனை கத்தாவை இந்த தேசத்தில் கத்தாவை நீ வெளியிட்ட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரப்பா. கத்தாவே அப்பா, கத்தாவை எங்கள் தேசத்திலிருந்து கத்தாவை நாங்கள் எங்களுக்கு பிறந்தான் தாப்பனேப்பா. இந்த தேசத்தில் வந்து சகோதரர்களாக ஒருமித்து கூடி தாப்பனேப்பா உங்கள் நாமத்தை வைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரப்பா. கத்தாவே அப்பா கத்தா அருமையை ராஜேஸ்வரர் கத்தாவை கற்றுக்கிறோம் தாப்பனேப்பா. கத்தாவை சகோதரன் தேசத்தில் கொண்டு வந்து தாப்பனேப்பா இதில் வாழாக்காம தலையாக்கி வைத்திருக்க கிருபைக்காக மற்ற துதிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் தாப்பனேப்பா. கத்தாவை நீ நடத்தி வந்த கடந்து வந்த பாதையை நீங்கள் அறிந்திருக்கீங்க ராஜா தாப்பனேப்பா. கத்தாவை கரடு முரணான பாதைகள் இருந்தாலும் தாப்பனேப்பா கத்தாவை ஆவியானவரேப்பா நீ நேர்த்தியாக நடத்தி வந்து தாப்பனேப்பா. கத்தாவை ஆலயத்தில் தூணையாக நிறுத்தியிருக்கிற கிருபைக்காக மற்ற துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் தாப்பனேப்பா. நீ செய்த மகா கிருபை இரக்கத்திற்காக மற்ற துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் தாப்பனேப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா தாப்பனேப்பா. சகோதரனை கொண்டு தாப்பனேப்பா இன்னும் நீ அதிகமான காரியங்கள் செய்ய போற கிருபைக்காக மற்ற துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் தாப்பனேப்பா. கத்தாவின் தேசத்தில் தாப்பனேப்பா நீ வானுயிரை உயர்த்த போற கிருபைக்காக மற்ற துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் தாப்பனேப்பா. கத்தாவே நீ செய்கிற காரியம் ஒன்றும் இதுதான் போவாது அப்படி தாப்பனேப்பா. நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கத்தாவும் கரம் கூட எடுக்கும் தாப்பனேப்பா. செய்கிற பிசினஸ்ல கத்தாவும் கரம் கூட எடுக்கும் தாப்பனேப்பா. கத்தாவையப்பா போகிற இடமெல்லாம் தாப்பனேப்பா உங்கள் நாமம் அறிந்து கொள்ள தாப்பனேப்பா. வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தாப்பனேப்பா உங்களுடைய நாமத்தை உயர்த்த கத்தா கிருபை செய்கிற கிருபையிலுக்கா நன்றி ஆண்டவரப்பா. அருமை சகோதரன் கதவுடன் தாப்பனேப்பா. சகோதரி வேலை செய்யும் வேலை செய்யறதுல கத்தாவைப்பா நீ உயர்த்ததுக்கு கிருபைக்காக மற்ற சுத்திக்கிறோம். சோத்திரிக்கிறோம் தாப்பனேப்பா. கத்தா சபை சகோதரி வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தாப்பனேப்பா உங்களுடைய நாமத்தை உயர்த்துறவதாக கிருபை செய்கிற கிருபையிலுக்கா நன்றி ஆண்டவரப்பா. அருமை மகளுக்காகவும் வசதிக்கிறோம் தாப்பனேப்பா. மகளை கத்தாவையப்பா நீ ஞானமாய் வளர்த்த கத்தா கிருபை செய்கிற கிருபையிலுக்கா நன்றி ஆண்டவரப்பா. சுக வேலை எல்லாவற்றிலும் கத்தா வல்லதப்பட்ட கிருபையிலுக்கா நன்றி ஆண்டவரப்பா. கத்தா ஊரில் உள்ள தாயாரம் கத்துடன் தாவரப்பா. கத்தா தாயாருக்கு பூர்ண சுகத்தையும் பாதும் கட்டளை கிருபைக்கா நன்றி தரப்பா. மற்றும் யாரும் கத்துறப்பா இருக்கும் தாயாரம் கத்துறப்பா. கத்தா தாயார் ஆசிரியத்து வல்லதப்பட்ட கிருபையிலுக்கா நன்றி ஆண்டவரப்பா. கத்தாவே மற்றும் யாவரும் கத்துறப்பா நீரும் சுற்று பொறுப்படைந்து வல்லத்தை பாதுகாப்பா. மீட்ப ரட்சகரும் மகன் இயேசு கிறிஸ்து அன்பின் பரலோக பிதாவே ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாக்கியங்களையும் வாழ்வாதே. ஆமென். ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமோ, கரங்களில் விடும் விடும் காரியமோ. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமோ, கரங்களில் விடும் விடும் காரியமோ. நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. Brother, sister, wish you a happy Christmas and a happy New Year. Guest சேர்ந்து happy New Year, happy New Year.
Brother, just read first. Luke chapter 2 verse 8 to 12। उसी इलाका में चरवाहे थे जो रात को मैदान में रहकर अपने गला की निगरानी कर रहे थे, और खुदावंद का फरिश्ता उनके पास आ खड़ा हुआ, और खुदावंद का जलाल उनके चौगिर्द चमका, और वो नहाए डर गए। मगर फरिश्ते ने उनसे कहा, डरो मत, क्योंकि देखो मैं तुम्हें बड़ी खुशी की बिशारत देता हूँ जो सारी उम्मत के वास्ते होगी, कि आज दाऊद के शहर में तुम्हारे लिए एक मनजी पैदा हुआ है, यानी मसीह खुदावंद। आमीन ஆமென் ஆமென் ஆமென். இந்த நேரத்தில் நமக்கு பிரதர் ஜாஷுவா, பிரதர் ராஜேஷ் சேர்ந்து நமக்கு உணவு ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாரும் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அந்த இறுதி பிரேயர் எல்லாரும் கொஞ்சம் லேட் ஆகும், சிலவங்க முடிச்சுட்டு வேகமாக போகிறதுக்கு இருப்பாங்க. அதனால் ஒரு சின்னதாக ஒரு கடைசி ஜெபத்தை பண்ணிவிட்டு நம்ம சாப்பாட்டுக்கு கடந்து போவோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இறுதி ஜெபத்தை பண்ணிடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை தேவனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கேரல்ஸ் ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய யாத்திரைகள் உங்களுடைய கரம் கூட இருந்தது ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் தேவன் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எங்களை அன்பாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பங்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் நன்மையினால ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே, சின்ன பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சில பிள்ளைகள் பலவீனப்பட்டார்கள், ஆனாலும் தேவன் ஆண்டவரே அதிகாலையில் எழும்பும் பொழுது ஆண்டவரை புது பலனை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கிருபையாய் நடத்துங்க, வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.